இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உரம் இந்த பிளான்ஸுக்கெலாம் உரம் எப்படி போடுறது. ஸோ அந்த உரம் எதுலேருந்து தயாரிக்கிறது, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஆற்று மணலும் உரமாக போட்டலாம். ஸோ ஆற்று மணல் யாராவது உரமாக போடுவாங்களா? கண்டிப்பாக ஆற்று மணல் போடலாம். ஸோ யார் போட வேணாம்னு சொன்னான்னு தான் எனக்கு தெரியல. பட் ஆற்று மணலும் போடுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு இந்த கேன் அளவுக்கு ஆற்று மணல் 2 கப் போட்டால் போதும். ஸோ அந்த ஜக்கு இருக்கணும், அந்த கப்பு 2 கப் போட்டால் போதும் ஆற்று மணல். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு களிமண். ஸோ இது களிமண்னு சொல்ல முடியாது, உரம்னு சொல்ல முடியாது, 2 இதுக்கும் நடுவில் இருக்குது. பட் இதையும் உரமாக யூஸ் பண்ணுவாங்க, களிமண் அந்த மண்ணு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இதுவும் தான் போட்டு வச்சுருக்கோம். இதை உடச்சி நாங்கள் போட்டுருவோம். ஸோ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஜேசிபி வச்சு தோண்டினாங்கன்னா ஸோ அந்த இடத்துல கீழேருந்து எடுத்து வர்றது தான் இது, அதாவது மேக்மா. இது ஸோ மேக்மா இல்லையா? ஸோ அது இந்த ஜேசிபியில் தோண்டும் போது இது கிடைக்கும். ஸோ வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த களிமண் இந்த மாதிரி ஜேசிபி தோண்டி வச்சுக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஜேசிபி தோண்டிட்டு போகும்போது ஸோ இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு இது. ஸோ இந்த கல் தான், இது கல் கிடையாது இது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். பட் அது ரொம்ப கட்டியாக இருக்கனால செடிகளுக்கு அந்த வேர் விட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேலாப்பில் போட்டு வைக்கணும் இதெல்லாம். சரி, மேலாப்பில் போடணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உரம். ஸோ இது இந்த வில்லேஜ், அதாவது கிராமத்தில் மாடுகளில் இது பண்ணுவோம், அதோட சாணி. ஸோ அதுலேருந்து எடுக்கிறது தான் இது. ஸோ அது ஒரு இடத்துல கொட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது உரத்துலேயே வளர்ந்துருச்சு பாருங்களேன், உரத்துலேயே இது வளர்ந்துருச்சு. ஏன்னா இந்த உரம்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அந்த செடி வளர்கிறதுக்கு நிறைய ஒரு காரணமாக இதுதான் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியும். இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ எதெல்லாம் நான் காட்டணும், ஸோ அது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நான் கார்டனே தான் எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போது இந்த முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், ஸோ முருங்கைக்கீரை ஏதாவது பழசு இல்லை இதுவாகிடுச்சு அப்படி அதையும் இது போட்டுக்கலாம். ஸோ நிறைய தக்காளி வரும். ஸோ அது இது நீங்கள் வெஜிடபிள்ஸில் எது வேண்டால் போட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸில் கிடையாது, ஸோ ஃப்ரூட்ஸ் வகையில் கூட போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பல் தான். சாம்பல்லாம் போட்டே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விஷ் தான். பட் நாங்கள் சாம்பல் போடுவோம். ஸோ சாம்பல் போடும்போது இன்னும் செடி சூப்பராக வளரும். ஸோ இந்த மாதிரி சாம்பலையுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் செடி சூப்பராக வளரும். ஸோ ஆனால் நாங்கள் இப்போ தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக தான் வளரும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம செடிகளுக்கு போட்டு தான் நம்ம செடிகள் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.